போக்குவரத்து மிகுந்த பகுதி வேலை செஞ்சோம்னா நமக்கு யூரின் போகிறது கூட டைம் கிடைக்காது. ஏன்னா ஜனங்க போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. எப்படா போகிறதுன்னு அதை அடக்கி வச்சுட்டுலாம் நிறைய நேரம் வேலை செஞ்சுருக்கோம். அதனால் எவ்வளோ பாதிப்பு உண்டாகி தெரியுமா நம்மளுக்கு. மஞ்சக்காமால ரொம்ப நேரம் அடக்கி வைக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பேக் பெயின். ரொம்ப நாளைக்கு இந்த வண்டியே கொஞ்சம் வைப்ரேஷனான வண்டி, அது ஓட்டுறதுக்கு மிகப்பெரிய கடினமான வேலை. மூளையை வேலை செய்யணும், பாறை வேலை செய்யணும், புல் நாடி நரம்பு எல்லாம் ஊறி போனவங்களுக்கு மட்டும் தான் ஓட்ட முடியும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஊர்றவங்க மட்டும் தான் அதை செய்ய முடியும். சாதாரணமான ஆப்ரேட்டர் யாரும் வர முடியாது. ரொம்ப அற்புதமா ஒரு செய்தியை சொன்னார். யூரின் கூட போக முடியாமல், சிறுநீர் கழிக்க முடியாமல் எவ்வளவு தொந்தரவுக்கு ஆளானார்கள். இந்த ஆண்டு கத்தாரில் உலக ஃபுட்பால் மேட்ச் நடக்க போகுது. அதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை 10 ஆண்டுக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க. அந்த கட்டமைப்பு பணிகளை செய்ய போனவர்கள் யாருன்னா இந்தியாவில் இருந்தும் நேபாளில் இருந்து போனாங்க. கத்தார் நாட்டில் 10 பேர் 1 லட்சம் பேர் இருந்தா நம்ம தொழிலாளியும் நேபாள் தொழிலாளியும் 2 லட்சம் பேர், 2 மடங்கு அதிகமாக அங்கே போய் வேலை பார்த்தாங்க. தொடக்கத்தில் அந்த காலத்தில் இந்தியாவில் ஏதோ ஒரு விமான நிலையத்தில் ஒரு நாளைக்கு இந்திய தொழிலாளியினுடைய பிணம் வந்து இறங்கியது. ஓராண்டு காலம் வந்து இறங்கியது. என்ன காரணம் சொன்னா அவருடைய கணையம் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறான். ஏன் கணையம் பாதிச்சதுன்னா கத்தார் நாடு முஸ்லிம்கள் நாடு, எங்குமே போய் யூரின் போக முடியாது இப்ப சொன்ன மாதிரி. அதனால என்ன பண்ணுவான்னா காலையிலேயே தண்ணி குடிக்காம போயிடுறது. கடுமையான வெயில் கத்தார்ல, வெயில் தண்ணி குடிக்கல, சிறுநீர் வரல, என கணையம் பாதிக்கும். இப்படி இறந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பிணம் இந்தியாவிற்கு வந்த நிலையை சர்வதேச அமைப்பு கட்டுமானம் மற்றும் சர்வதேச மற்றும் மர தொழிலாளர்கள் அமைப்பு, பில்டிங் அண்ட் வுட் ஒர்க்கர்ஸ் இன்டர்நேஷனல், ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்ட அமைப்பு, அந்த அமைப்பில் நான் பங்கு கொண்டிருக்கிறேன். வர்ற அடுத்த மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரையும் மேட்ரிட்ல அந்த உலக மாநாடு நடக்க இருக்கிறது, அதெல்லாம் கலந்துக்க போறேன். அந்த அமைப்பு எடுத்து மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பின்னால்தான் இந்த நிலைமை சீராச்சாங்க. ஆகவே இந்த தண்ணி குடிக்காம யூரின் போகாம இருப்பது எவ்வளவு பெரிய உயிருக்கு ஆபத்தான செயல் என்பது எல்லாம் உங்களுடைய தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள்.